அவர் குளிச்சா நாம அவர்தான் எந்த பொண்ணுமே திரும்பி பாக்குறது இல்லையே. இப்ப திரும்பி பார்க்க வச்சுட்டா இப்ப பாரு அவரை திரும்ப வைக்கிறேன். பாத்து பாத்து ஏயா எவ்வளவு திமிர இருந்தா என் பிராணத்துக்கிட்ட ஓட பாப்ப. நல்ல காலம் நான் பாத்துட்டேன். இல்லன்னா இந்த பிரா இல்லாம எப்படி நான் ஊருக்குள்ள நடமாடின மாதிரி நினைச்சியா? மரியாதை துணியெல்லாம் கொடுத்துருங்க, இல்ல உங்க எல்லாத்தையும் கிழிச்சு போய் கிழிச்சு. என்ன நான் உங்களை ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வேற மாதிரியா வந்து நிக்கிறீங்களே. ஏங்க கொஞ்சம் அப்படி தள்ளுங்க, நான் பேண்ட் போட்டு வந்துறேன். அந்த பேண்ட் தான் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த பொண்ணுங்களோட பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது போன போட்டோம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கங்க. வேண்டாங்க. ஏ நான் எதையுமே சுயமா சம்பாதிச்சு தான் வாங்குவேன், அடுத்தவங்க கொடுத்த வாங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அடுத்தவங்களா நினைக்கிறீங்களா? இந்த நேரத்திலேயே சுயமா சம்பாதிக்கிறத பத்தி நினைக்கணும். ஆபத்துக்கு பாவம் நீங்க. அன்போடு இதை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தவளா நினைச்சு இது வாங்காம விட்டுறாதீங்க. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணதா ஆச்சுக்குவேன். வாங்கிக்கங்க. போகல. சாகலையா? ரிப்பேர் எல்லாம் பார்த்து வை, ஒரு 200 அடிச்சிட்டு வரேன். சரிங்க. முட்டைய 4 அறுத்து மிளகு கழுவி காலமா கொடு. என்னயா வந்ததுல இருந்து நான் பாத்துனே கீரை சைஸா பேசிக்கிற கீரையா? அத்தனை புரிஞ்சுதான் சரி. வாயா வா, நீ எப்ப ஒரு வேலை தான் காத்துன்னு இருக்க. நாம காட்டி விட்டுட்டா. ஆனா அதுக்கு இல்லையா, இந்த ஆளு ஒவ்வொரு தப்பா வரும்போது ஒவ்வொரு சைஸா பேசினே கீரா. நீ பேட்டையில பெரிய ரவுடியா இருக்கலாம், அதுக்காக கல்யாணம் ஆகிற பொண்ணுகிட்ட வாங்க நடந்துகிட்டு இருக்காரு. ஏதோ சாராய தடிச்சமா சால்னாவை சாப்பிட்டமா சாதாரணமா போனமான்னு இருக்கணும். வள்ளுவர் என்னடா சொல்லியிருக்காரு? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இந்தாயா இந்த முட்டையை சாப்பிடு. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதுனால தானே மத்தவங்களுக்கு புத்தி சொல்றான். இருக்கட்டும் இருக்கட்டும். நீ வருவேன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போட்டேன். இந்த ஆளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணு. நாட்டுல தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது இல்லையா? கண்ணு சில்க பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப டக்கரா இருப்பாங்க. ஏய் அனுராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அம்சமா இருப்பாங்கப்பா. எங்கேயோ போட்டான், இங்கதான் பாருக்கா. தெரியாதனமா உன்னை கேட்டேன். பாய் ஜோதிலட்சுமி பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏமாளிக்கு அக்கா சார். ஜோதிலட்சுமிக்கு தாங்கேசிடா. உனக்கு தெரியலன்னா என்ன போல பெருமைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன எங்க பாடகி கீதா பத்தி தெரியுமா? பாடகர் பாடகியை பத்தி கேட்காத, நடிகர் நடிகரை பத்தி கேளு. எங்க சிஷ்யனுங்க புட்டு புட்டு விலாவரியா சொல்லுவாருங்க. கூட்டானா கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. அதான் டிஎம்எஸ் மாதிரி குரல் வச்சு நானே எப்பாவது ஒரு தடவை தான் பாடுறேன். லட்சுமி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கேன்டா. குடிச்சிட்டேன். உனக்கு மன்னிச்சுக்க. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதான். என்ன குடிச்சு குடிச்சு ஒன்னே அழிச்சுக்கிற. நான் சுயநினைப்புல இருந்தா அவன் நினைப்பு என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். அதனாலதான் நான் டெய்லி குடிச்சுக்கிட்டு வரேன்.
ஆனா அது என் குடலை மட்டும்தான் அரிக்கும். இந்த அண்ணனோட மனசு நீ சரியா புல். அண்ணா, நீ அழக்கூடாது, அழவே கூடாது. உங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சா இனிமே என்ன குடிக்க கூடாது நீ சொல்லக்கூடாது. இப்பதான் நீ என் தங்கச்சி. உள்ள போய் படுத்துக்க. யாருமா திண்ணல? அது அலமையில விட்டு விருந்தாளி. அவ புருஷனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. படுக்க இடமில்லாம அவஸ்தைப்பட்டுச்சு. பார்க்க பாவமா இருந்துச்சுன்னு நான் தான் படுத்துக்க சொன்னேன். நம்ம கொருக்குப்பேட்டை கொசுக்கடியிலேயே தம்பி இந்த தூக்கம் போடுறானே, ஒரு 100 மில்லி போட்டிருப்பான்ப்பா நினைக்கிறேன். அப்ப நமக்கு ఓకే. ఇది సనాతన ధర్మంతో నడుస్తున్న దేశం, కర్మభూమి. మీరు పిచ్చి పిచ్చి వేషాలు వేయకండి.